விஜய்க்கு வந்து 1000 கோடி பேரம் பேசியிருக்கு பாஜக. அங்கே எப்படி ஒரு ஆள் இறக்குனாங்களோ அந்த 1000 கோடி தமிழ்நாட்டில் விஜய் அப்படின்னு ஒரு பரபரப்பான நியூஸ் போயிட்டு இருக்கு சார். இல்லை, அது உண்மைதான். அது பேமெண்ட் கொடுத்து தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ விஜய் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஜனநாயகன் வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி என்னுடைய ரசிகர்கள் பார்த்தே ஆகணும், பார்த்தா தான் இந்த மடக்கூதிக்கு ஓட்டு விழுகும் அப்படின்றதுல அவர் வந்து சாலிடாக சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது என்ன ஆகும் அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ கடைசி நேரத்தில் இப்போ என்ன தான் பண்ணுறீங்கன்னா, இல்லை ஒரு 300 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கோம். அதில் சம்பளம் 100 கோடி, மீதி 200 கோடி ரூபா ப்ரொடியூசர் செலவு பண்ணியிருக்காப்புல. அதில் எனக்கு ஒரு 40 கோடி போச்சு. கழிச்சா கூட அவர் ப்ரொடியூசர் காசை அவர் எடுத்து கொடுக்கணும். சரி, படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணால் எவ்வளோ வரும்னா, ஒரு சாலிடாக எங்கள் இந்த கும்பிட்ட ரசிகர்கள் பார்த்தானாலே ஒரு 50 கோடி ரூபா வசூலாகும், அதுக்கு மேலே ஆகாதுங்க. சரி, அப்போ வேணால் நாங்கள் ஒரு 50 ரூபா கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது ஓடிடிடியில் விற்று அவரை சரி பண்ணுங்கள், இல்லைன்னா பேலன்ஸுக்கு எதாவது பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிதா? அதில் தான் அவங்களுக்குள்ளே நடந்த சண்டையில் தான் ஆதவர்ஜனா முருகன் பேரை சொல்கிறது, எல்முருகன் பேர். ஆமாம், எல்முருகன் நினச்சிருப்பாப்புல பணத்தையும் கொடுத்து ஏன்டா என் பேரையும் கெடுக்குறீங்களா, ரிலீஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி சொன்னால் என்னையவே சிக்க வைக்கிறீங்களாடான்ட்டு முருகன் டென்ஷன் ஆகிருப்பாப்புல. இப்போ ஆக மொத்தம் படத்தை ரிலீஸ் பண்ணி இப்போ ரீல்ஸ் தனியாக ரிலீஸ் பண்ணி கட் பண்ணி இப்போ நீங்களாம் யூடியூப்பில் போடுவாங்களா, ஒரு 20 நிமிஷத்துக்கு எடுத்துகிட்டு போய் அதை 15 நிமிஷத்துக்கு போட்டு அதுக்கப்புறம் 5 நிமிஷமாக கட் பண்ணுவீங்க, ரீல்ஸாக கட் பண்ணி போட்டு இதெல்லாம் பண்ணுவீங்க, அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் போடுவீங்க. அந்த மாதிரி ஸ்டைலில் தான் இப்போ விஜய் வந்து வச்சுட்டு சின்னதாக வந்து விட்டு ரசிகர்கள் எல்லாம் பார்க்கட்டும், சீன் பை சீன், டைலாக் பை டைலாகை பார்க்கட்டும்னு சொல்லி கொடுத்துருக்காப்புல. ஸோ அதனால் ஓட்டு விழுவுன்னு நம்புகிறாங்க. இந்த படத்தை பார்த்தோடனே ஓட்டு விழுந்துடும். ஆமாம், பார்த்தோடனே இவ்வளோ அநீதியை தட்டி கேட்குறாருல்ல, பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு ஆதரவா, சிறையில் தாத்தாக்கு ஆதரவா, ஜெயிலருடைய குழந்தைக்காக வாழ்க்கையை தர பண்ணிக்கிறாரு. இது பல தியாகங்களை பண்ணும்போது இதை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய தியாகியா நமக்கும் பண்ணுவார்னு சொல்லி அவங்க இது பண்ணுவாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் இது நாரடிச்சிருக்காங்களே பெண்கள்லாம், உங்கள் குடும்பத்தையே ஒன்றால், அதாவது விஜய் அவங்க குடும்பத்தையே விஜயால் பார்க்க முடியல, தமிழ்நாட்டில் இருக்க இத்தனை குடும்பத்தை இவர் எப்படி பார்ப்பாருன்னு பிரச்சாரத்துக்கு போனாங்களே பெண்களே துரத்தி அடிச்சிருக்காங்களே. இல்லை, அது வந்து வழக்கமாக நடக்கும். அது எல்லாரும், அதாவது நல்ல குடும்பத்தில் இருக்க பெண்கள் எல்லாத்துக்குமே அந்த மனநிலை இருக்க தான் செய்யும். ரொம்ப நல்ல குடும்பத்தை சேர்ந்த விவரம் தெரியாத அப்பாவி பெண்கள் வந்து நம்பிடுவாங்க விஜய். நம்பி இதை ஒரு பொண்ணெல்லாம் அன்றைக்கி சொல்லிச்சுல, எனக்கு என் புருஷனுக்கு பிரச்சனை, எப்படியும் விஜய் அண்ணன் ஜெயிச்சிட்டாருன்னா அது என்ன நினைக்குதுன்னா, விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா நேராக குடும்பத்தில் வந்து புருஷனை கூப்பிட்டு மாமியாரெலாம் கூப்பிட்டு உட்கார வச்சு என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டு தீர்த்து வச்சுருவாருன்னு அந்த பிள்ளை நம்புது. ஓஹோ, அது என்ன படிச்சிருக்குன்னா 10th 3 அட்டெம்ப்ட் அடிச்சிருக்காது. அதுக்கப்புறம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கூட்டத்தில் போய் ஜாயின்ட் ஆகி அது ஏதோ போயிருக்கு. நீங்கள் சொல்கிற பார்த்து இந்த சொல்வதெல்லாம் உண்மையில் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி குரூப்பு. அது சொல்வதெல்லாம் உண்மையில் அவரோட ரசிகர்கள் கூட்டம் தனியாக இருக்குது. அவங்க பூராமே விஜய்க்கு தான் போடுவாங்க சார். அது ஒரு நல்ல பிஸ்னஸ் சார். இப்போ ஒருவேளை தேர்தலில் தோத்துட்டா இவரால் பாதிக்கப்பட்ட குடும்பம் நிறைய இருக்குது, 5 கோடி 10 கோடின்னு. இப்போ அந்த குடும்பத்தில் கூப்பிட்டு வச்சு இந்த பக்கம் நீ உட்காரு, இந்த பக்கம் நீ உட்காரு, ஒரு பஞ்சாயத்து பண்ணால் நல்ல பண்ணலாம். பட் அதுக்கு பெருசாக வருமானம் வராது. ஓஹோ, வருமானம் கம்மியாக இருக்குது, நாட்கள் பண்ணுறதுனால வர மாட்டாரு. ஆனால் இது எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படத்தில் நடிப்பாருன்றது எனக்கு தெரிஞ்சது. அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம சேனல்லே இருக்கும். அது இருந்தால் கூட அதை எடுத்து போட்டிங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும். சரி, இவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு, அன்றே கணித்தார் முகமதி அவர்கள், 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோமே அப்படின்ட்டு அதை எடுத்து போடுங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி வந்தால் நாங்கள் கண்டிப்பாக திரைக்குறள் சார்பாக போடுறோம் சார். இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் இப்போ சொல்லியிருக்க சங்கீதா விஷயம் வந்து ஒரு விஷயமே இல்லை, அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னு. இப்போ அதாவது இந்த மனு தாக்கல் பண்ணியிருக்காங்களே அந்த விவாகரத்து சம்மந்தமாக, அதுக்கு பதில் மனு வந்து விஜய் அவர்கள் தரப்புலேருந்து கொடுக்கணும். ஒருவேளை அந்த பதில் மனுவில் சங்கீதா அவர்களை பற்றியான அவதூறுகள் பரப்பும் பட்சத்தில் நான் நேரடியாக ப்ரெஸ்ஸை சந்தித்து அதுக்கான ஆதாரத்தை வெளியிடுவேன். இப்போ த்ரிஷா இல்லை, அந்த குறிப்பிட்ட நடிகையோட இருக்க தொடர்பு வந்து பொய் அப்படின்னு அவர் சொன்னால், இல்லை நான் இல்லை குறிப்பிட்ட நடிகையோட தொடர்பு இருக்குன்னு சங்கீதா சொன்னாங்க இல்லையா, அதை பொய்யின் மறுத்து சங்கீதா மேலே அவதூறு பரப்புனா விஜய் அவர்கள் நான் வந்து வீடியோஸையும் ஃபோட்டோஸையும் ப்ரெஸ்ஸை சந்திச்சு கொடுப்பேன் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது ஏற்கனவே வந்துருச்சு, சங்கீதா பார்க்கல, ஏற்கனவே வீடியோ ஃபோட்டோலாம் வந்துருச்சு ப்ரெஸ்ஸில். அது இல்லை வேற என்ன நிறைய இருக்கலாம். அதனால நீ ஏதாவது அவதூறாக பேசினா நான் அதெல்லாம் பரப்புவேன், வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் ஒருவேளை தேர்தல் நெருக்கத்தில் அந்த மாதிரி ஏதாவது வந்து அது ஏதாவது ஓட்டை பாதிக்குமோ? விஜய் ஓட்டை வந்து எந்த வகையிலையும் பாதிக்காது. ஏதாவது இருந்தால் தான் பாதிக்கிறது இல்லை. அதாவது விஜய் எப்படின்றது தெரிஞ்சு தான் விஜய் ஆதரிக்கிறாங்க. விஜய் இப்படி தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும்.
தலைமை இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது அவங்க விரும்புகிறாங்க. அவங்க தான் இப்போ ஓட்டு போட போகிறாங்க. நீ விஜய் கொலை பண்ணிட்டாரு, இந்த மாதிரி இது பண்ணிட்டாரு, வேறு மோசமான செயல் பண்ணிட்டாருன்னா கூட நல்லது தானே, ஏதோ நல்லதுக்காக எங்கள் அண்ணன் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அந்த ஆட்களை வந்து நம்ம இந்த லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது. அவங்க வேறு உலகத்தில் வாழ்ந்துட்டு ஆன்லைன் உலகம் மாதிரி அது ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு பாஜக கூட கூட்டணி வச்சாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களே. அதெல்லாம் நான் அவங்களுக்கு பாஜகன்னா என்னன்னே தெரியாது. அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. மோடியை பிரதமரே வந்து எங்கள் கூட வராருங்கும் போது எங்கள் அண்ணனுடைய பவரை பார்த்தீங்களான்ட்டு அப்படி போயிடுவாங்க. நாளைக்கெல்லாம் இது குதிச்சாலும் சரி அப்படின்னு சொல்லுவாங்க போல. நாளைக்கு அவங்க ஒட்டுமொத்தமாக போய் எல்லாம் பிச்சை எடுத்தா கூட எத்தனை லட்சம் பேரை மொத்தமாக பிச்சை எடுக்க யாரால முடியுமா? வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு விஜய் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. இப்போ வேலை வாய்ப்பு இதெல்லாம் சொன்னோன்னு தான் எனக்கு இன்னொரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. எப்படி மோடிஜி வந்து ஒரு ஆதார் கார்டு அப்படின்னு கொண்டு வந்தார் பார்த்தீங்கன்னா, நமக்காக எல்லா விஷயமும் அதில் தெரிஞ்சிடும், ஒரு கைரேகை வச்சா போதும். அந்த மாதிரி விஜய் அவர்கள் பதவிக்கு வந்ததுமே தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனியான சிட்டி ப்ரிவிலேஜ் கார்டு அப்படின்னு ஒன்று கொடுக்க போகிறாராம். எதுக்குன்னா அந்த ஊழல்லாம் வந்து ஊழலே இல்லாமல் நலத்திட்டங்கள் மக்களை போய் சேர்றதுக்காக அப்படின்னு. அந்த மண்ணாங்கட்டியை தானே இப்போ எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஆட்சி, இந்த ஆட்சியில் ஊழல் நடக்குது, இதுக்கு முன்னாடி ஆட்சி இப்போ இருக்க ஆட்சியில் ஊழல் நடக்குது, நலத்திட்டங்கள் மூலிமா நாங்கள் வந்து அதில் வந்து 10 பைசா கூட திருடாமல் நேரடியாக கொடுக்குறதுக்காக கொள்ளையடிச்சிடாங்களாம்மா. என்ன பண்ண தெரியல. சரி, அந்த மாதிரி ஏதாவது லூசு பயில எதையாவது சொல்லுவாங்க. அவங்களாம் அவங்களுக்கு எதை நினச்சது எதையாவது இது இருக்கா இல்லையானே தெரியாது. அந்த மாதிரி ஒன்று கொண்டு வர முடியுமா முடியாதானே தெரியாது. ஆனாலும் அது மாதிரி அடிச்சு விடுறாரு. அது ஏதோ ஒன்று சொல்கிறார். இப்போ டீ கடையில் இனிமேல் நாங்கள் வந்தோன்னா 12 ரூபாய்க்கு டீ தருவோன்றோம். மூதைப்பா இப்போ டீயே 10-12 ரூபாய்க்கு தானே விற்றுட்டு இருக்கேன் அப்படின்னா அப்படியா அப்படின்னு போயிடுவாங்க. சரி காப்பி தருவோம் இதையா ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து கணக்கிலே எடுக்க முடியாது. அவங்களோட உலகம் தனி உலகம். அவங்க நம்ம உலகத்துக்குள்ளே வர்றாங்கன்றதை நம்மளால் ஏற்றுக்கிற முடியல. பாட்டு சினிமாலேயோ இதுலையோ எங்கிட்ட போய் என்னத்தையோ பண்ணி தொலைஞ்சாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அரசியலுக்குள்ளே வரும்போது தான் இருக்கிறவனுக்கு பிரச்சனையாக இருக்கும். இது வந்து என்னென்ன விபரீதத்தை ஏற்படுத்த போதோ அப்படின்ற பயம்தான் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு. ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் எங்களுக்கு கூட சொல்லி எந்தெந்த பெண்கள் எப்படி எப்படி காப்பாற்றப்பட்டிருக்காங்க, அதை விஜயோடைய இந்த புது புது ஐடியாலாம் எப்படி எப்படிலாம் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ரொம்ப விரிவாக எங்களுக்கு சொன்னீங்க. இனி பிரச்சாரத்துக்கு வரமாட்டாப்ல இல்லை, அது மாதிரி புதுமையாக ஏதாவது பண்ணும்போது அவங்க ரைட் ஓகே அண்ணனால் வர முடியாது அப்படின்றதுல அவங்களுக்கு என்ன வெறி பிடிச்சி போயிருக்குன்னா விஜயை பார்த்துடணும் அப்படின்றது தான் என்னோட வெறிய. அப்போ அவங்களாம் இது பண்ணிக்குவாங்க, நம்ம வந்தால் பார்க்கலாம், சரி இந்த ஊரில் வரலன்னா அங்கே போய் பார்க்கலாம் இங்கே போய் பார்க்கலான்னு பார்த்து முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஓட்டு போட மாட்டாங்க. இந்த எலெக்ஷனோட அவ்வளோதான் முடிஞ்சது, அதோட அவ்வளோதான். இல்லை அதான் அவரே சொல்லிட்டாரு, என்ன நம்பாதீங்க, நீங்கள் தீவிரமாக களத்தில் நீங்களே குதிச்சிருங்க, வீடு வீடாக நீங்களே போய் பிரச்சாரம் பண்ணுங்க, நீங்களே ஓட்டு போடுங்க, ஜெயிக்கிறத மட்டும் நான் ஜெயிச்சு நான் முதலமைச்சராக ஜெயிச்சு கொண்டு வாங்க, நான் சட்டம் பண்ணுறது, நீங்கள் அப்படியே போய் பிச்சை எடுங்க பழைய மாதிரியே தெருப்பொருக்கே இறங்க. அதாவது நீங்கள் ஜெயிச்செல்லாம் கொண்டு வாங்க, நான் சட்டம் பண்ணுறதுக்கு முதலமைச்சராக போய்க்கிறேன், அது மற்றபடி ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஆனால் அவர் கொடுக்குற வாக்குறுதியெல்லாம் பார்த்தா சட்டமன்றத்தில் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. 10,000 பேர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தா அதுக்கான பதில். இப்போ ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு 10,000 பேர் வந்து பிரச்சனை அப்படின்னு கையெழுத்து போட்டு ஒரு மனு கொடுத்தா அதுக்கு உடனே நாங்கள் பதில் கொடுப்போம். அதே 5 லட்சம் பேர் அந்த பிரச்சனைக்காக வந்து மனுவாக கொடுத்தாங்க, சட்டமன்றத்திலே வந்து வாதிடுவோம் அதை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5 லட்சம் பேர் எங்கே போய் பிடிக்கிறது? எவன் கையெழுத்து போடுவான், எவன் கையெழுத்து போட்டான்னு எவனுக்கு தெரியும்? இல்லை கையெழுத்து தானான்னு தெரியுமா? முதல்ல அது மாதிரி ஒரு புதுமையாக தான் இருக்குது. இப்போ விஜயோடைய வாழ்க்கையே ஒரு புதுமை தான். வாழ்க்கை, குடும்பம், அரசியல் எல்லாமே ஒரு புதுமை. அதில் இது ஒரு புதுமை தான். அப்போ 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு கொடுக்குறதுக்குள்ள அவன் போய் சேர்ந்துருவான். அதை வாங்கி நீ சட்டமன்றத்தில் பேசி அந்த பிரச்சனையும் அவருக்கு தெரியாதம்மா. இப்போ ரோடு இல்லை அப்படின்றான், அதுக்கு அவன் போய் 5 லட்சம் பேர்கிட்ட வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்ட அந்த ரோடு இப்படி இருக்குன்னு அவர் பார்க்க மாட்டாராம்மா? அதான் அதில் அட்வான்ஸாக இருக்காரு, இதில் மட்டும் எப்படி இருக்கு தெரியல. அது என்னன்னு தெரியல, யாரோ இது பண்ணி ரீசெட் பண்ணி விட்டுருப்பாங்க தப்பாக வழிமொழிந்ததுக்காக அப்படின்னு. ஆமாம், இது வந்து இவர் ஸ்டைல் யாருன்னா குஷி ஆனந்த் ஸ்டைலாக இருக்கும். பாதவர்ஜனா ஸ்டைல்னால் அது ஒரு மாதிரி இருக்கும். அது எந்த மாதிரி இருக்கும்? அது இப்போ ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்களே, ஏதாவது ஒன்று சொல்லி விட்டு என்னடா சோத்துல கல்லுன்ற மாதிரி செங்கலை தூக்கி வச்சுக்காங்க, அவங்களுக்கு அவங்களே ஏதாவது ஆப்பு வச்சுட்டு அது எதிர்கட்சி சதி திமுக சதின்றது ஆதவர்ஜனா ஸ்டைல். விஜய் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி கட்ட ஓட்டு சைக்கிளை ஓடி தெரிச்சு ஓடுறது, இந்த மாதிரி அப்புறம் சாக்கடையில் நீந்தி வர ரசிகன், இந்த மாதிரிலாம் இது விஜய் ஸ்டைல். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல். சரி, இவ்வளோ நேரம் இவ்வளோ தெளிவாக விஜயை பற்றி எங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார்.